மக்களே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்வெர்ட்டர் சர்வீஸ் பண்ண வந்திருக்காங்க. இப்போ தான் சர்வீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சார் ஒரு 2 ஃபேன் செக் பண்ணிட்டு இருக்காங்க. சார் இன்வெர்ட்டர்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? நீங்க சொல்லுங்க, கட்டிங் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். சரி சரி சொல்லுங்க. இந்த மாதிரி எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்காது மேடம்? ஆமா, ஒரு பிரச்சனை கிடையாது. பார்க்கலாம். வோல்டேஜ் ப்ராப்ளம் இருந்தா உங்களுக்கு கரெக்ட். இந்த பிபி சவுண்ட் எப்போ வரும்னா அந்த வோல்டேஜ் ப்ராப்ளமா இருக்கும். அதுக்கு பாஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஓகேங்களா? சரி. மெயின் வந்து ஆன் பண்ணிட்டீங்க. சரி. ஆஃப் பண்ணிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிட்டாங்க மெயின். ஓகே சார். என்னங்கண்ணே? சரிண்ணே. நீங்கள் அப்புறம் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விடுங்க. வாட்டர் தண்ணி ஊற்றணும்னா 4 மாதத்துக்கு ஒருக்கா 4 மாதம் ஆகிட்டு கூட சொல்லுங்க. இல்லை எடுத்துட்டு இருக்கேன். நீங்கள் தண்ணி லெவல் பாருங்க. தண்ணி எதுக்கு ஃபுல்லாக இருக்குது? இதுக்கு மேலே ஊற்றாதீங்க, பொங்கிடும். லெவல் கரெக்டாக இருக்கு. அதுக்கு வந்து வோல்டேஜ் ப்ராப்ளம் தான் அப்படி கொடுக்கும். இங்கே பாருங்க, அந்த ரெட்டி வந்து கீழே இறங்கினா மட்டும் நீங்கள் சொல்லுங்க மேடம். அந்த ரெட்டி கீழே இறங்கினா மட்டும் நீங்கள் சொல்லுவோம். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்கணும். தண்ணி ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம கொடுத்துருந்தோம் ஒரு ஸ்டெப்பு மேலே வரும். அப்போ என்ன கீழே ஹீட் ஆகி அந்த இடமே நாங்கள் மரக்கட்டையே ஊற ஆரம்பிச்சோம். அதுக்கு மேலே லெவலுக்கு மேலே ஊற்ற மாட்டோம். நாங்கள் நீங்கள் ஃபுல்லாக இருக்குன்னா நாங்களே சொல்லிடுவோம், நான் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு. பவர் கட் இல்லாதனால உங்களுக்கு தண்ணி குறையல. அதுதான் இந்த மாதம். சரி. இப்போ சர்வீஸ்லாம் முடிச்சிட்டிங்களாண்ணே? முடிச்சிட்டிங்க. ஓகேண்ணே. அந்த சவுண்டு வந்து காரணம் வந்து அந்த வோல்டேஜ் ப்ராப்ளம் வந்திருக்கு. மற்றபடி தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. ஓகே. வாட்டர் ஃபுல்லாக இருக்குது. ஓகே. 4 months வருதுல்ல சார்? இல்லை, அடுத்த 4 மாதம் கழிச்சு வாட்டர் அவுட் ஆகிடும். அது 3 மாதம் வரீங்களா? வர மேடம். நம்ம ஃபோன் பண்ண நீங்கள் ஃபோன் பண்ணாலும் வந்துடுவோம். நாங்களே டேட் பார்த்து வந்துடுவோம். சரிண்ணே. இல்ல, ஒரு ஃப்ரீ சர்வீஸ் 1 இயருக்கு ஃப்ரீ சர்வீஸ். ஆமா, 1 இயர் ஃப்ரீ சர்வீஸ். சர்வீஸ் ஃப்ரீயா பண்ணிருக்கோம். அதுக்கு நாங்க பண்ணி கொடுப்போம். அதான் இல்ல நம்ம சொன்னோனே வந்துருவாங்க. நம்ம எப்போ சொல்றோமோ கேட்கற தேவையில்லை, நாங்களே கால் பண்ணிட்டு நாங்களே அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். சரிங்கண்ணே. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் தான் சர்வீஸ் பண்ண வந்திருந்தாங்க. மக்களே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு இன்வெர்டர் சர்வீஸ் பண்ணியிருந்தோம். இன்வெர்டர் சர்வீஸ் பண்ண கூப்பிட்டுருந்தோம். உடனே ஆட்கள் வந்துட்டாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆள் வந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அவங்க வந்து இன்றைக்கி இன்வெர்டர் சர்வீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு அண்ணன் வந்திருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணனும் இன்னொருத்தரும் வந்திருந்தாங்க. சர்வீஸ் பண்ணிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. சரிங்களா? ஸோ ஓகே மக்களே, நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். சரிங்களா? ஸோ எல்லோரும் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டும் பண்ணுங்கள் மக்களே. அப்புறம் எப்போ சொல்கிற மக்களே, எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, எல்லோரும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க, எல்லோரும் ஜாலியாக இருங்க. எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும். எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மக்களே. தேங்க்ஸ் மக்களே. பை மக்களே.